காதலா, விசுவாசமா அப்படின்னு இந்த 2த்துக்கு இடையில ரவி மாட்டிட்டு இருக்கான். ஷாலினி வேண்டான்னு சொல்ற கல்யாணத்த அவன் மனச மாத்தி எப்படியாவது சம்மதிக்க வை அப்படின்னு ஷாலினியோட அப்பா ரவி கிட்ட கேக்குறாங்க. ரவி என்ன பண்ண போறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரவி வந்து நைட்டு சிவாவோட வீட்டுக்கு போயிருக்கான். சிவா வந்து நீ ஏன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட ரவி சொல்றான், உனக்கு ஷாலினி எவ்வளவு பிடிக்கும், அவளை பார்த்தா உன் உலகம் நிக்குதா, அவளோட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் மீறியும் அவளை லவ் பண்ணுவியா, அவ கூடயே நீ எப்பவுமே இருப்பியா அப்படின்னு நான் கேக்குறான். சிவாவும் ஆமா நான் எல்லாம் பண்ணதான், நான் அவளை அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. உடனே ரவி வந்து அப்ப நீ அவளை பார்க்காதீங்கன்னே, அவ ரொம்ப கெட்ட பொண்ணு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், அவ வந்து பாய் ஃப்ரெண்ட துணியை சேஞ்ச் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவான், இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு அப்படின்னு ஷாலினி பத்தி தப்பா பேசுவான். உடனே சிவா வந்து பலார்னு ஒரு அறை கொடுப்பான் ரவிக்கு. பாலா அங்கிள் உன்னை வந்து அவங்க பையனா நினைக்கிறாங்க, ஷாலினி வந்து உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறாங்க, ஆனா நீ அவங்கள பத்தி விசுவாசமே இல்லாம தப்பு தப்பா சொல்றியோ, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ரவி வந்து நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் நான் இதே மாதிரி சொன்னேன், நீங்க சொன்னதெல்லாம் உண்மையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் இதே மாதிரி நடந்துக்கிட்டேன், ஆனா நீங்க உண்மையாலே நல்ல பையன் தான், ஷாலினி நீங்க நல்லாதான் பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, உங்களுக்கு ஷாலினியை விட நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா, ஷாலினிக்கும் உங்களை விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஷாலினிக்கு வந்து உங்களை பிடிக்கல, நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் அவளை அப்படின்னு சொன்னதும் சிவா வந்து நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரவி சொல்றான், நாளைக்கு உங்க ஃபேமிலி வராங்க இல்ல, அப்ப நீங்க மட்டும் வராதுங்க, ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க, எனக்கு இது கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவி போயிடுறாங்க. அவன் லேட்டா வீட்டுக்கு வருவான். அப்ப அவங்க அம்மா அப்பா தூங்கிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து முழிச்சுட்டு லைட்டா பாக்குறாங்க ரவி என்ன பண்றான். அவன் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்ததும் காலையில சந்தோஷமா தானே இருந்தான், இப்ப ஏன் இப்படி சோகமா இருக்கான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ரவி வந்து பழைய நினைவுகள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான், ஷாலினி கூட என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு சோகமா இருக்காங்க. அடுத்த நாள் பாலா கூட அவங்க ஆபீஸ்க்கு போறான் ரவி. பாலா சொல்றாங்க, என்ன ஆச்சு, ஷாலினி சமாதானம் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரவி வந்து நான் ட்ரை பண்றேன், ஷாலினி வந்து பிடிவாத குணமா இருக்கா, இன்னைக்கு வர்றாங்க இல்ல பழகட்டும், ஷாலினி வந்து மூளையில இருந்து திங்க் பண்ண மாட்டா, மனசுல இருந்து திங்க் பண்ணுவா, அவங்க மீட் பண்ண சிவாவை பத்தி அவ தெரிஞ்சுப்பா அப்படின்னு நான் சொல்றான். அதுக்கு பாலா வந்து நீ வந்து ஷாலினியை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, நான் அழுகுறனோ பரமாவதி அழுகுறாளோ இல்லையோ நீ ரொம்ப அழுவ அவ கல்யாணம் ஆகி போனா அப்படின்னு சொல்றாங்க. இனிமே நான் ஷாலினி சிவா மேரேஜை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க வந்து சசி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டி கிட்ட சொல்றாங்க, ஷாலினியும் ரவியும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க, ஷாலினி அவங்க அம்மா கிட்ட கூட இப்படி அழுதுருக்க மாட்டா, ரவி கிட்ட அழுவுறா, ரவியை வேலையை விட்டு உடனே தூக்குங்கன்னு அவ சொல்றா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நம்ம வீட்டுல உள்ளது சரியா இல்லைன்னா நம்ம என்ன பண்றது, நாளைக்குதான் அவங்க சிவாவோட ஃபேமிலியை கூப்பிட்டுருக்காங்க இல்ல, அப்ப நான் ஒரு ரகசியத்தை வெளியே சொல்றேன், அப்ப யாருமே ஷாலினிய வேணும்னு கேட்க மாட்டாங்க, நான் ஒண்ணு குறி வச்சேன்னா அது தப்பவே தப்பாது அப்படின்னு அம்சரேணி சொல்றாங்க. அடுத்து பிரதீப்பும் தேவாவும் ஓடி வந்துட்டு ஷாலினியோட அப்பா வந்து அவங்க பெரியப்பா 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 எங்களுக்கு உங்க கார் தாங்க, நாங்க சந்தோஷனாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் சரி ஓகே அப்படின்றாங்க. அப்ப வந்து சிந்துஜா வந்து டோனட்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதுக்கு கிண்டலா இது வந்து இனிப்பான மெதுவடை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அவனே அமெரிக்கால இருந்து இப்பதான் வர்றான், அப்ப நம்மளோட ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு தான் ஆசைப்படுவான், அதை செய் அப்படின்றாங்க. இந்த சிந்துஜான்ற கேரக்டர் வந்து காமெடியா பேசுவாங்க எல்லாத்தையும். அப்புறம் பாலா சொல்றாங்க, இன்னைக்கு சிவாவோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் ஃப்ரீயா இருந்துக்கோங்க, ஷாலினி வந்து இன்னும் சேடா தான் இருப்பா, அதனால நீயே அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு பத்மாவதி கிட்ட சொல்றாங்க. இங்க ஷாலினியோட ரூம்ல எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பா. அப்ப ரவி வந்து என்ன கடையில இருந்து திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். ஷாலினி சொல்லுவா, அம்மா பாரு எவ்வளவு துணி அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் கிராண்டா இருக்கு, கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது ரவி சொல்றான், இல்ல கல்யாண பேச்சு பேச போறாங்க இல்ல அதனாலதான். ஷாலினி சொல்றேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணித்தா அப்படின்னு. அப்ப ரவி சொல்றான், எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டுக்கோ, கலர் சிலிண்டர் மாதிரி இருப்ப அப்படின்னு கிண்டல் பண்றான். ஷாலினி வந்து சீரியஸா பண்ணு அப்படின்னு சொன்னதும் ரவி வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு, இது போட்டுக்கோ, போரிங்கா தான் இருப்ப, ஆனா அப்பா அம்மாவுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து அம்சவேணி பாட்டி இருக்காங்கல்ல, பத்மாவதியா வம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசுறாங்க. நிஷா தான் எங்க ரத்தம், நிஷா தான் நல்ல வாழ்க்கை வாழ்வா, ஷாலினிக்கு வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு பத்மாவதி, உங்க பையனை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அப்பவே என் வாழ்க்கையும் என் பொண்ணு வாழ்க்கையும் அதிகமாயிடுச்சு, நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த சிந்திஜா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்டயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நிஷாவும் பாட்டியும் ஒரு டீம், ஷாலினியும் பத்மாவதியும் ஒரு டீம், நல்ல ஃபைட் நடக்க போகுது, நம்ம பார்க்கலாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பத்மாவதி வந்து நிஷா கிட்ட கேட்பாங்க, ஏன் நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க, எல்லா கெஸ்ட்டும் வந்துட போறாங்க பாரு அப்படின்னு சொன்னது நிஷா வந்து, ஷாலினிக்கு தானே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, நான் எதுக்கு வரணும், எனக்கு வர இஷ்டம் இல்லை, இந்த ட்ராமால என்னால பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கோவமா சொல்லிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. அவ ரூமுக்கு வந்ததுக்கு அடுத்த பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு, ஏன் ரெடி ஆகாம இருக்க, மூஞ்ச வெளியே காட்டு, லாய்க்கு இல்லாதவங்க தான் அப்படி இருக்கணும், நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நிஷா வந்து எனக்கு வர இஷ்டம் இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னதும் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா,
சோகமா இருக்கேன்னு மத்தவங்க கிட்ட காட்டிட்டு அவங்க வந்து நம்மள பாவம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. நம்மள சோகமாக்குனவங்கள அடியோட வேரோட பிடுங்கி போடுறது இன்னொன்னு. நீ செகண்ட் டைப்பா இருக்கணும் அப்படின்னு அவள சொல்றாங்க. உன்னை கஷ்டப்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சிவாவோட வீட்ல நம்மளுக்கு அதிர்ச்சி குடுத்தாங்க இல்ல, நானும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.